அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வானங்களை பூமிகளையும் படைப்பதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே வருடத்தினுடைய மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆக அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமானவை. அவற்றில் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் மற்றும் சஃபர் ஆகிய 4 மாதங்கள். அன்பானவர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் ஒன்று, சூரியனையும் சந்திரனையும் கால நேர நாட்காட்டிகளாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் சந்திரனை நாட்காட்டியாக கணக்கீடு நாட்காட்டியாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் ஹிஜ்ரி என்ற ஆண்டு. ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம். அந்த மாதத்தில் பிறை 10ஆம் நாளன்று வைக்கப்படக்கூடிய நோன்பிற்கு ஆஷூரா நோன்பு என்று சொல்வார்கள். இந்த நோன்பினுடைய பின்னணி என்னவென்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது மதீனாவில் உள்ள யூதர்கள் இந்த நோன்பை நோக்கின்றார்கள். அதற்கான காரணத்தை கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த முஹர்ரம் மாதத்துடைய பிறை 10 அன்றுதான் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் ஃபிரௌனிடம் இருந்து விடுதலையை அளித்தான். இந்த நாளில்தான் ஃபிரௌன் அவனுடைய கூட்டாளிகளும் நைல் கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை ஒட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள், நன்றி செலுத்தும் வகையில் அல்லாஹ்விற்கு. அந்த அடிப்படையில் நாங்களும் நோக்கின்றோம் என்று சொன்னார்கள். உடனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உங்களை விடவும் கண்ணியப்படுத்துவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் நாங்கள் தான் என்று தானும் நோன்பு நோற்று மக்களையும் நோன்பு நோக்குமாறு அறிவுறுத்தினார்கள். அதுபோல நபி அவர்கள் சொன்னார்கள், ரமலான் நோன்பிற்கு, கடமையான ரமலான் மாதத்துடைய நோன்பிற்கு அடுத்த சிறந்த ஒரு நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் வைக்கப்படக்கூடிய ஆஷுரா நோன்புதான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதுபோலவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும், வேதக்காரர்களுக்கு மாறு செய்யும் வகையில் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் முஹர்ரம் மாதத்துடைய பிறை 9 தாஷூரா நாளும் நான் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த மறுவருடம் வருவதற்கு முன்னரே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். ஆகவே நபி அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க நாம் முஹர்ரம் மாதத்துடைய பிறை 9 மற்றும் 10 ஆகிய 2 தினங்களிலும் நாம் நோன்பு நோற்பது, அதற்கான சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆஷுரா நோன்புடைய கூலிக்கு அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன், கடந்த ஓராண்டுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலும் நபி அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் நாம் முஹர்ரம் மாதத்துடைய பிறை 9 மற்றும் 10 ஆகிய 2 தினங்களும் நோன்பு நோற்போமாக. அந்த அடிப்படையில் குவைத்தில் நாம் இருக்கக்கூடிய நாம் முஹர்ரம் மாதத்துடைய பிறை 9 நாளைய தினம், அதாவது புதன்கிழமை பகலில் நோன்பு நோற்க வேண்டும், அது பிறை 9க்குரிய நோன்பு. வியாழக்கிழமை ஆஷூரா முஹர்ரம் மாதத்துடைய பிறை 10ஆம் நாளுடைய நோன்பு ஆகிய 2 நோன்புகளை நாம் நோன்பு நோற்போமாக, அதற்குரிய கூலியை பெற்றுக்கொள்வோமாக. இந்த நோன்பினுடைய பின்னணியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாமல் வேறு நோக்கங்கள் இந்த மார்க்கத்தின் பெயரால், இந்த நோன்பின் பெயரால் இந்த நாளில் குறிப்பிட்ட விசேஷ அமல்களை எதையும் செய்வார்கள் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, பெருமானார் காட்டி தந்த அடிப்படையில் முஹர்ரம் மாதத்துடைய நோன்புகளை வைத்து உலக கூலியை பெறுகின்ற நன்மக்களால் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.